தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. நேயர்கள் அனைவருக்கும் ராசிபுரம் உபயம் வேலு சிவாவின் இனிய வணக்கம். இந்த பதிவானது சம்பவ கால நிர்ணயம் என்ற அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் நோய் வரும் காலம் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் வருது, அதை பாருங்க. ஜாதகர் பிறந்த தேதி 28/3/1961, பிறந்த நேரம் 2:35 AM, பிறந்த ஊர் கோயம்புத்தூர். இப்போ ஜாதக கட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிரகம் வாங்கியிருக்கும் சாரத்தை நம்ம இப்போ தெளிவாக நான் சொல்லிடுறேன். லக்னம் சனி குரு, இந்த 3 கிரகங்களும் மகரத்தில் இருக்கு. இந்த லக்னம் சனி குரு இவர்கள் உத்திராடம் நட்சத்திர சாரத்தை, அதாவது சூரியனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் கேதுவும் புதனும் சதய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறார்கள். மீனத்தில் சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார். சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் இடம் மேஷத்தில் அசுபதி நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறார். செவ்வாய் லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறார். சந்திரன் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று ஆயில்ய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறார். ராகு சிம்மத்தில் மக நட்சத்திர சாரத்தை பெற்று அமர்ந்திருக்கிறார். இப்ப இவருக்கு ஜனன காலத்துல புதன் திசை 6 வருஷம் 11 மாசம் 7 நாள் இருப்பு இருந்தது புதனுடைய மகாதிசை. இப்போ ஒரு ஜாதகத்துல நோய்கள் கண்டறியும் அமைப்புல பார்க்கும்போது சுகஸ்தானம் முதல்ல ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடம் நல்லா இருக்கும். அதுதான் சுகஸ்தானம். லக்னாதிபதி சனி, இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்புல நல்ல கிரகத்தினுடைய சாரத்தை பெற்று இருக்க வேண்டும். வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா உப ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்பது உப ஆயுள் ஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஒரு விதி. 6ஆம் இடம் நோயினுடைய தாக்கத்தையும் 12ஆம் இடம் மருத்துவமனை சார்ந்த விஷயத்தையும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல ஒரு ஜாதகத்துல எந்த காலகட்டத்துல நோயினுடைய தாக்கம் அதிகமாகி அந்த ஜாதகரை உபாதைப்படுத்தும் என்ற தன்மையில பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைவுகளை பொறுத்து கோச்சாரத்துல எப்ப இந்த சம்பவம் நடைபெறும் என்பதை பிறந்த கால ஜாதகத்தை நம்ம அடிப்படையா வச்சு அதுக்கப்புறமா அதை கோச்சார அமைப்புல நாம பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஜாதகத்துல அஷ்டமாதியினுடைய சாரத்தை அல்லது அஷ்டமத்தில் நின்ற கிரகத்தினுடைய சாரத்தை அதிகமான கிரகங்கள் பெற்றிருந்தாலும், அல்லது ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 4-11 கூடையவனும், சந்திரன் நின்ற வீட்டிற்கு 4-11 கூடையவனும், சனி நின்ற வீட்டிற்கு 4-11 கூடையனும் பாதகாதிபதியாக அந்த பாதகாதிபதி 6ஆம் இடத்தினுடையோ 8ஆம் இடத்தினுடையோ 3ஆம் இடத்தினுடைய ஏதோ ஒரு வகையில தொடர்பு ஆகிவிட்டால் அதனுடைய தசாபுத்தி அந்தர காலத்தில் அந்த 4ஆம் இடத்தோடு
அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு பெறும் வகையில் அந்த அடிப்படையில் கோச்சாரம் வரும் காலம், அந்த தசையோ புத்தியோ வரும் காலம் கண்டிப்பா ஜாதகர் உடல் நல பாதிப்பை அடைவார் என்பது ஜோதிட விதி. இந்த ஜாதகத்தை நம்ம ஜனனகால ஜாதகத்துல இந்த கிரக அமைப்பு, நட்சத்திர நின்ற அமைப்புலாம் நாம் ஓரளவுக்கு இப்ப பார்ப்போம். முதல்ல ஒரு ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் வலுவாக இருக்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், 8ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல வலுவாக இருக்க வேண்டும். சனி ஒரு ஜாதகத்துல ஆயுள்காரகன் என்ற சனி நல்ல ஒரு அமைப்புல சுபரனுடைய பார்வையில் இருந்தால் ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். சுகஸ்தானம் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்படக்கூடாது. அந்த சுகஸ்தானாதிபதி ஜாதக லக்னத்திற்கு பாதகாதிபதியா வரக்கூடாது, அவர் பாதக ஸ்தானத்துல போய் நிற்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. அடுத்தது வெப்ப கிரகங்கள் பாக்கியத்தை பார்த்தாலோ அல்லது வெப்ப கிரகங்களுக்கு இடையில் பாக்கியாதிபதியோ அல்லது சுகாதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ இருந்தாலும் அந்த அமைப்புல இருக்கும்போது ஜாதகனுடைய உடல் அமைப்பு நோய் தன்மையில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லக்னம் சனி பகவான் லக்னாதிபதி, 3 பண்ணக்கூடிய குரு பகவான், இவங்க அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தை வாங்கியிருக்காங்க. இப்ப கண்டிப்பா சனி வீட்டுல பாகவர்கள் பயணிக்கப்படும் பொழுதோ அல்லது சனியினுடைய தசையோ புத்தியோ வரும் காலம், இந்த அமைப்புல கண்டிப்பா ஜாதகருக்கு கண்டிப்பா நோயினுடைய தாக்கம் வருவதற்கான அமைப்பு உண்டு அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தை வாங்கியிருப்பதும், அடுத்தது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் உட்கார்ந்திருந்து லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய ராகுனுடைய சாரத்தை பெற்றிருப்பதும், அஷ்டமாதிபதி சாரத்தை பெற்ற செவ்வாய் பகவான் பாக்கியத்தை பார்ப்பதும், அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆயுள் ஸ்தானத்திற்கு 8க்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் லக்னாதிபதியினுடைய சாரத்தை பெற்று பார்ப்பதும், வீரியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமாதிபதி சாரத்தை பெற்று நேசத்தில் நின்று பாக்கியத்தை பார்ப்பதும் ஜாதகருக்கு ஆயுள் குற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் சந்திரன் என்ற வீட்டுக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பாதகாதிபதி என்ற அமைப்பையும் பெறுகிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரன் வீட்டுக்கு 4ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். அவர் மேசத்துல கேதுனுடைய சாரத்தை பெறுகிறார். இப்ப இங்க ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்திற்கு 4 குடையவனும் சந்திரனுக்கு 4 குடையவனும் ராகு கேதுனுடைய சாரத்தை பெற்று இருக்கிறார்கள். அதே போல ராகுவும் கேதுவும் தங்களுக்குள் நட்சத்திர பரிவர்த்தனையை பெற்று இருக்கிறார்கள். இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது செவ்வாய், சனி, சுக்கிரன் இவர்களுடைய காம்பினேஷன் அந்த வீட்டோடு தொடர்பு படுத்தும் பொழுது ஜாதகருக்கு நோயினுடைய தாக்கம் கூடுதலாகும் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. இப்ப ஜாதகருக்கு இந்த மூளை நரம்பியல் சம்பந்தமான
தொந்தரவு வந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/8/2023. இப்போ அன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கோச்சாரத்தை நான் சொல்றேன். கடகத்துல ஆயில்ய நட்சத்திரத்துல புதன் சிம்மத்துல பூர நட்சத்திரம், சூரியன் சிம்மத்துல மக நட்சத்திரம், செவ்வாய் கன்னியில உத்தர நட்சத்திரம், கேது துலாத்துல சித்திரை நட்சத்திரம், சனி கும்பத்துல சதய நட்சத்திரம், ராகு மேஷத்துல அசுபதி நட்சத்திரம், குரு மேஷத்துல பரணி நட்சத்திரம். இது சம்பவம் நடந்த கோச்சார கால கிரக நிலை. இப்ப பாருங்க, திசை நடத்தக்கூடிய ஜனன காலத்துல இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி எங்க வந்திருக்காரு? ஜனனகால லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அப்ப அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்திற்கு வரும் பொழுது கண்டிப்பா ஜாதகருக்கு என்ன ஆகும்? உடல் தொல்லை வரப்போகுது, சுகம் கெடப்போகுதுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம ஜனனகால சுக்கிரன் அங்கேயே நின்ன ஒரு அமைப்பு. அது எப்படின்னா, சந்திரன் நின்றதற்கு 4ஆம் வீடு, லக்னம் நின்ற 4ஆம் வீடு, 4ஆம் வீடு லக்னத்திற்கு 4ஆம் வீடு மேசம். இந்த மேசத்துல ஜனனகால சந்திரனுக்கு 4ஆம் வீடான வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் ஜனனகால மேசத்துல இருக்கிறார். அப்ப இதனுடைய 4ஆம் வீட்டுல அதனுடைய 4ஆம் அதிபதி அடிப்படையில பார்க்கும்போது அந்த லக்னத்திற்கு அது என்ன? 4ஆம் இடம், ராசிக்கு அது 10ஆம் இடம் இல்லையா? அப்ப அது என்ன சாரத்துல போகுது? கேதுனுடைய சாரமான அசுபதி நட்சத்திரத்துல திசைநாதன் ராகு பகவான் பயணிக்கிறார். ராகு திசை சனி புத்தியில தான் அவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வருது. இப்ப கேது எங்க பயணிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனனகால சந்திரன் என்ற வீட்டிற்கு 4ஆம் இடத்துல, சந்திரன் நின்றதற்கு 4ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அப்ப அது ஜனனகால லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல உள்ள நட்சத்திரத்துல பயணிக்கிறார். இப்ப செவ்வாய் சுக்கிரன் அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதி வரணும் இல்லையா? இப்ப பாருங்க, லக்னத்தினுடைய ஜனனகால லக்னத்தினுடைய 6ஆம் அதிபதி யாரு? புதன். அவர் ஜனன காலத்துல எங்க இருக்கிறாரு? கேதுவோட சேர்ந்து சதய நட்சத்திரத்துல இருக்கிறார். இப்ப கோச்சாரத்துல அந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்துல தன்னுடைய 3ஆம் பார்வையாக மேசத்தில் இருக்கிற திசைநாதனை பார்க்கிறார். இப்ப திசைநாதனுடைய தொடர்பு புத்திநாதனுக்கு வந்துருச்சா? அப்ப புத்திநாதன் இதுவரைக்கும் திசைநாதன் பலமா இருந்தாரு. இந்த புத்திநாதன் எப்படி பலத்தை இழந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, திசைநாதன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, அது சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துல வந்திருந்தாலும் கூட, இந்த செயலுக்கு அடிப்படையான ஒரு விளக்கம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி அஷ்டமாதிபதியினுடைய திசை நடத்தக்கூடிய அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தை வாங்கி தன்னுடைய 3ஆம் பார்வை அங்க நீசமா போயிருக்கு. சுகஸ்தானத்துல தன்னுடைய பலத்தை சனி இழந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே பார்வையை தன்னுடைய சனி அஷ்டமாதிபதி சாரத்திலிருந்து மறுபடியும் யாரை பார்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உடல்காரங்கன்னா சந்திரனை பார்க்கிறார் 7ஆம் பார்வை. அடுத்து தன்னுடைய 10ஆம் பார்வையை எங்க பார்க்கிறாரு அப்படின்னா, செவ்வாயினுடைய வீட்டை அவரு பார்க்கிறாரு. அந்த செவ்வாய் வீடு 11ஆம் வீடு. அப்பதான் சேர்த்து வைத்திருக்கிற லாபத்தினுடைய ஒரு பகுதியை அது குறைக்கிறது. இதுதான் சம்பவ கால நிர்ணயம்.
அப்ப நம்ம சேமித்து வைத்திருக்கிற ஒரு தொகையை நம்மளுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியும் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த லக்னாதிபதி ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துல நமக்கு தெளிவா தெரியும். அப்ப ஒரு ஜாதகத்துல 6ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ 3ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய கிரகங்களோ அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தை வாங்கி அவர்கள் பாக்கியத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்த்து விட்டால் கண்டிப்பா ஜாதகர் நோயினால் அதிகமான செலவுகளை செய்வார், உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஜாதகத்தின் மூலமா நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இந்த மாதிரி நம்ம விதிகளை தெளிவா ஒரு ஜாதகத்துக்கு பார்த்து சொன்னோம்னா நமக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் என்று கூறி, நேயர்கள் இது போன்ற நல்ல பதிவுகளை மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு பார்ப்பதற்கு இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.